Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல ஒரு டிபெண்டன்ட் drop down லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதவிட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம enable பண்ணிக்கங்க. Alright, so first of all எக்ஸல்ல பேசிக்கா ஒரு drop down list வேணும்ங்கற பட்சத்துல ரொம்ப சிம்பிள். உதாரணத்துக்கு இந்த 5 பிராண்ட வச்சு எனக்கு ஒரு drop down list வேணும். எந்த செல்லுல நமக்கு drop down list வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு டேட்டா டேப்ல டேட்டா வேலிடேஷன் குள்ள போனோம்னா allow any valueங்கறத லிஸ்ட்க்கு நாம சேஞ்ச் பண்ணிட்டு சோர்ஸ்ல லிஸ்ட்க்கு தேவையான நேம் இருக்கக்கூடிய செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா இப்போ இந்த செல்லுல ஒரு பேசிக்கான drop down list பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வந்தாச்சு. ஸோ இப்போது நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா எம்ப்ளாயீஸ்க்கும் ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு தேவை. ஸோ ப்ராடக்ட் சேல்ஸ் ரிப்போர்ட்டுங்கிற இந்த ஷீட்டில் போய் பார்த்தோம்னா எல்லா எம்ப்ளாயீஸோட நேமும் இருக்குது. அண்ட் எம்ப்ளாயோட நேம் மட்டும் கிடையாது, ஒரு எம்ப்ளாயி எந்த பிராண்டை டீல் பண்ணுறாரு, ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு அண்ட் டோட்டல் சேல்ஸ் என்னங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. பட் நமக்கு நேம் தான் ஆஸ் அ ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக வேணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த செல்லில் நமக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட் வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா டேப்பில் டேட்டா வேலிடேஷனில் allow any valueங்கிறத லிஸ்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு சோர்ஸில் நேம் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்தாலே போதும். இப்போ நமக்கு எல்லா எம்ப்ளாயோட நேமும் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் நமக்கு என்ன ஆயிடுச்சு, கரெக்டாக ப்ளேஸ் ஆயாச்சு. ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனிங்க, நாம் 2 ட்ராப் டவுன் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ ஒரு பிராண்டை நம்ம செலக்ட் பண்ணுறோங்கிற பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட பிராண்டை டீல் பண்ணுற எம்ப்ளாயீஸோட நேம் மட்டும்தான் இந்த எம்ப்ளாயோட ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் அப்டேட் ஆகணும். ஆனால் கவனித்து பார்த்தீங்கன்னா டெல்லுங்கிற பிராண்டை நம்ம செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட எம்ப்ளாயோட ட்ராப் டவுன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகலை. கவனித்து பாருங்கள், எல்லா நேமையும் தான் அது என்ன பண்ணுது, காமிச்சிக்கிட்டே இருக்குது. ஓகே, அதுக்கான காரணம் என்னென்னா இந்த எம்ப்ளாயோட ட்ராப் டவுன் லிஸ்ட்டு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு. நமக்கு எந்த மாதிரியான ட்ராப் டவுன் லிஸ்ட்டு தேவைன்னா சார்ந்து வேலை செய்யக்கூடிய ட்ராப் டவுன் லிஸ்ட்டு தேவை. அதாவது பிராண்டோட ட்ராப் டவுன் லிஸ்ட்டு, அதாவது இன்னொரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டை சார்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட்டு தான் நமக்கு எங்கே தேவை, இந்த எம்ப்ளாயோட ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் தேவை. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பிராண்டோட ட்ராப் டவுன் லிஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் எம்ப்ளாயோட ட்ராப் டவுன் லிஸ்ட்டு வேலை செய்யணும். பிராண்டோட ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் நம்ம எதையாவது சேஞ்ச் பண்ணுறோங்கிற பட்சத்தில் எம்ப்ளாயோட ட்ராப் டவுன் லிஸ்ட்டு பர்ஃபெக்டாக என்ன ஆகணும், அப்டேட் ஆகணும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எந்தெந்த எம்ப்ளாயி எந்தெந்த பிராண்டை டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு. இப்போது இந்த டேட்டாவை ஆஸ் அ நேம் ரேஞ்சை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ நேம் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு தேவையான செல்லை ஒரு குறிப்பிட்ட நேமுக்கு அசைன் பண்ணி வைக்கிறது தான், ஒரு குறிப்பிட்ட நேமுக்கு ரெஃபர் பண்ணி வைக்கிறது தான் டிஃபைன்டு நேம்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபார்முலா டேப்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு டிஃபைன்டு நேம்ஸ் குரூப்பில் டிஃபைன் நேம் அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு. கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நேம் வந்து இங்கே டெல்லுன்னு வந்ததுக்கான காரணம் நாம் டெல்லுங்கிற செல்லை செலக்ட் பண்ணிட்டு வந்ததுனால தான். ஸோ இப்போ என்ன விஷயம்னா டெல் அப்படிங்கிற நேமுக்கு நாம் எந்த செல்லை ரெஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நேம் என்ன பண்ணியாச்சு, டெல் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. இல்லை மேனுவலாக நாமளே என்ன பண்ணலாம், டெல் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ டெல்லுங்கிற நேமை நம்ம டைப் பண்ணுறோம், டெல்லுங்கிற நேமை நம்ம யூஸ் பண்ணுறோம்னா எந்த செல், எந்த குறிப்பிட்ட செல் ரெஃபர் ஆகணும்னா இந்த எம்ப்ளாயீஸோட செல் மட்டும்தான் என்ன ஆகணும், ரெஃபர் ஆகணும். அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம நேம் மேனேஜரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா டெல்லுங்கிற நேமுக்கு எந்த செல் ரெஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக நேம் ரேஞ்சை ஒவ்வொரு வாட்டியும் வந்து டிஃபைன் நேமில் போய் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாது. ஸோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நமக்கு தேவையான அந்த நேம்ஸ் எல்லாத்தையும் அந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த செல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏசர் அப்படிங்கிற பிராண்டை தான் டீல் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த செல் ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு நேம் பாக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த நேம் பாக்ஸில் போயிட்டு ஏசர் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம நேம் மேனேஜரில் போய் பார்த்தோம்னா ஏசர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஏசர் அப்படிங்கிற நேமுக்கு எந்த செல்லாம் ரெஃபர் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து தான் நம்ம க்ரியேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு நேம் பாக்ஸில் போயிட்டு MSI அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொடுங்க, ஸோ அது ரொம்பவே முக்கியம். ஓகே, ஸோ இந்த ரேஞ்ச் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜொட்டாக் அண்ட் அதே மாதிரி
இந்த நேம் ரேஞ்ச் எல்லாத்தையும் இந்த செல் ரேஞ்ச் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செல் ரேஞ்சுக்கு நம்ம என்ன நேம் வைக்கிறோம், கிகாபைட். ஓகே, ஸோ நேம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொடுங்க, அது ரொம்பவே முக்கியம். அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த செல் ரேஞ்ச் எல்லாத்தையும் நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா இன்டைரக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ண போகிறோம். இன்டைரக்ட் ஃபங்க்ஷனை பற்றி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு தேவையான செல் ரெஃபரன்ஸை ரிட்டர்ன் பண்ணுறது தான் யாரோட வேலை, இன்டைரக்ட் ஃபங்க்ஷனோட வேலை. அப்போ நல்லா யோசித்து பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா டெல், ஏசர், எம்எஸ்ஐ அப்படிங்கிற இந்த நேமுக்கு எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட செல் ரேஞ்சை நம்ம ரெஃபர் பண்ணியாச்சு. இப்போ உதாரணத்துக்கு ஏசர் அப்படிங்கிற நேம் இருக்குன்னா அந்த ஏசருங்கிற நேமுக்கு நாம் ஒரு குறிப்பிட்ட செல் ரேஞ்ச் என்ன பண்ணியிருக்கிறோம், ரெஃபர் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஏசர் அப்படிங்கிற நேம் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன், அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ F9 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயை நான் ப்ரெஸ் பண்ண அப்படிங்கிற பட்சத்தில் கவனிச்சு பாருங்கள், ஏசர் அப்படிங்கிற நேமுக்கு நாம் எந்த செல்லெல்லாம் ரெஃபர் பண்ணமோ அந்த செல் ரெஃபரன்ஸில் இருக்கக்கூடிய நேமை தான் என்ன பண்ணுது, இது ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ நம்ம இந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷனை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே எம்ப்ளாயில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டை வச்சுருக்கிறோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சேம் டேட்டா டேப்பில் டேட்டா வேலிடேஷனில் போயிட்டு கிளியர் ஆல் அப்படின்னு கொடுத்தாலே நம்ம ப்ளேஸ் பண்ண டேட்டா வேலிடேஷன் பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரிமூவ் ஆயிரும். ஸோ நம்ம ஒரு புது ட்ராப் டவுன் லிஸ்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். ஸோ சேம் டேட்டா டேப் டேட்டா வேலிடேஷனில் போயிட்டு அதே அலோவ் எனி வேல்யூக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், லிஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு பட் இந்த வாட்டி சோர்ஸில் நாம் டேரெக்டாக நேமை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஈக்குவல் டு இன்டைரக்ட் ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராக்கெட்டை நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டு எதை டிபெண்ட் பண்ணி வேலை செய்யணும்னா பிராண்டில் இருக்கக்கூடிய இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டு தான். ஓகே, ஸோ அப்போ அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்கக்கூடிய செல்லை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம ஒரு செல்லை செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஆஸ் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக தான் பார்த்தீங்கன்னா லாக் ஆகும். ஒருவேளை நீங்கள் மல்டிபிள் செல்லுக்கு ஃபில் பண்ணுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் F4 மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரெஸ் பண்ணி இந்த அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் லாக்கை நீங்கள் என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். பட் எனக்கு இப்போதைக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. ஸோ F4 கொடுத்து ஆஸ் அ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸை லாக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ கவனித்து பார்த்தோம்னா ஏசர் அப்படிங்கிற பிராண்டை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். எம்ப்ளாயோட ட்ராப் டவுன் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக ஏசரோட எம்ப்ளாயோட லிஸ்ட்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா பிரையன், மார்கன், ஸ்டீவன், எலிசன். ஓகே, கவனித்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ நம்ம டெல் பிராண்டை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதே மாதிரி டெல் பிராண்டுக்கான நேம்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அப்போது எம்ப்ளாயோட ட்ராப் டவுன் லிஸ்ட்டு பிராண்டோட ட்ராப் டவுன் லிஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இப்போ என்ன ஆகுது, வேலை செய்யுது. அண்ட் அதே மாதிரி ஒருவேளை நமக்கு ஏதாவது டேட்டாவை லுக்கப் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். உதாரணத்துக்கு ஜொட்டாக் பிராண்டில் ஜேம்ஸ் வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியணுமா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிராண்டில் வந்து ஜொட்டாக் எடுத்துக்கலாம். ஸோ எம்ப்ளாயி நமக்கு பர்ஃபெக்டாக நமக்கு என்ன ஃபில்டர் பண்ணி வரும். ஸோ ஜேம்ஸ் என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் சேல்ஸில் ஈக்குவல் டு நம்ம VLOOKUP யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நமக்கு ரைட் சைட்லேயே டேட்டா இருக்குது. ஸோ VLOOKUP. ஸோ லுக்கப் வேல்யூவில் நம்ம எதை தேடுறோம், ஜேம்ஸில் தான் தேடுறோம். ஸோ டேபிள் அரே. ஸோ கமா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிள் அரே. ஸோ கம்ப்ளீட் டேபிள் எங்கே இருக்குது, இந்த டேபிள் ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கமா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ நமக்கு என்ன தேவைன்னா, ஜேம்ஸ் இருக்காருன்னா ஜேம்ஸோட டோட்டல் சேல்ஸ் எவ்வளோங்கிறது தேவை. ஸோ டோட்டல் சேல்ஸ் வந்து இந்த டேட்டா ரேஞ்சில் எத்தனாவது காலம்னா வந்து 8வது காலம். ஓகே, ஸோ 8 அப்படிங்கிறத கொடுக்கலாம். அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் ரேஞ்ச் லுக்கப்பில் நமக்கு எக்ஸாக்டான மேட்ச் தான் வேணும். ஸோ எக்ஸாக்ட் மேட்ச் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரு கொடுக்கலாம். ஸோ ஜொட்டாக்கில் ஜேம்ஸ் வந்து 73,000. ஸோ இதை நம்ம ஃபார்மேட் மாற்றிக்கலாம். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ 73,000 ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஜொட்டாக் ஜேம்ஸ் ஹில் இல்லையா. ஸோ ஜேம்ஸ் ஹில் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, ஸோ ஜேம்ஸ் ஹில் 73,000க்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ ஃபைனலாக ஒரு டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். பட் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நேம் ரேஞ்சை நீங்கள் கிரியேட் பண்ணும் போது கரெக்டான நேமை நீங்கள் என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் யூஸ் பண்ண நேமும் அதே மாதிரி நேம் ரேஞ்சில் நீங்கள் கொடுத்த நேமும் ஒரே மாதிரி இருந்தால் தான் ரிசல்ட் நமக்கு கரெக்டாக வரும். இல்லைனா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வராது. அண்ட் அதே மாதிரி பேசிக்காகவே ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டை உங்களுக்கு இன்னும் கிரியேட் பண்ண தெரியல, இல்லை ஒரு சர்ச்சபிள் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்தந்த வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி VLOOKUP, HLOOKUP, xlookup, இண்டெக்ஸ் மேட்ச் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணுறது, இது எல்லாத்துக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.